உங்களுக்கு எனக்கும் அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய பாவம் அவருக்கு. சிலுவையில் தான் எக்ஸ்சேஞ்ச். சிலுவையில் என்ன நடந்தது? ஒரு பெரிய மெகா எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. இயேசுக்குள்ள இருந்த அந்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்குள்ள இருந்த அந்த பாவம் அவருக்குள்ள போயிடுச்சு. அதனால நான் விசுவாசித்தேன், நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்ப நான் நீதிமான ஆனேன்னா என்னால உண்டாகல, தேவனே கொடுத்தது. என்னுடைய நீதி யார் கொடுத்தது? அவரே. நான் நீதிமானா இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவுக்கு தெரியாத ஒரு சத்தியம் இதுதான். நான் நீதிமான் அப்படின்னு யாரும் ஜெபிச்சு நான் கேட்டதே கிடையாது. எல்லாரும் ஜெபம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் பாவில பாவி, பிரதான பாவி. அப்ப தேவனிடத்துல அப்ரோச் பண்ணுவதே ராங்கான அப்ரோச். ஆண்டவரே, நான் பாவில பாவி, பிரதான பாவி, நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு அருகதையற்றவன், என்னில மேன்மை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருக்கு சின் கான்சியஸ் நிறைய இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு சின் கான்சியஸ் விட ஐ ஆம் ரைச்சஸ், நான் நீதிமான் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்களால பாவமே செய்யவே முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு ஒரு போலீஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் லாயரு, ஜட்ஜி, போலீஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் போட்ட உடனே அவங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இல்லைங்களா? வீட்டுல ஒரு நார்மலா இருப்பாங்க, ஆனா யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒரு லாயரோ கோர்ட்டோ போலீஸோ போட்டுட்டு போனாவே அவங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு வீரம் வரும், ஒரு கட்ஸ் வரும். ஏன் அப்படி வருது? ஏன்னா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவன் போகும்போது ஆளு கொஞ்சம் மெலிசா இருந்தாலும் அவன் பேசும்போது, அவன் செய்யும் போது ஒரு அதிகாரத்தோடு இருக்கும். ஏன்னா அவன் மைண்ட பிக்ஸ் பண்றான், நான் இப்ப யாருன்னா நான் போலீஸ், நான் ஜட்ஜி, நான் ஒரு லாயர். டாக்டர் கூட பாருங்க வீட்டுல நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பாருங்க அவங்க நட, அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய அந்த இது ஒரு மாதிரி ஒரு கட்ஸா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போல்டா இருக்கும். எல்லாமே யாரையும் தொடுவாங்க, எல்லாமே ஆர்டிஸ்ட்லாம் தொடுவாங்க இல்லைங்களா? நம்ம தான் அங்க போகலாம் மாட்டோம் சொல்லுவோம். ஆனா டாக்டர் எல்லா இடத்துல எல்லாம் பேசிட்டு போறாங்கல்ல, எல்லாரும் தொடுறாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன்னா அவன் மைண்ட் என்னன்னா நான் டாக்டர், இதெல்லாம் என்ன பண்ண செய்ய இதாங்க மைண்ட். விசுவாசி கூட அப்படிதான் இருக்கணும். நான் ரைச்சஸ்னஸ், ஐ ஆம் ரைச்சஸ்னஸ், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், காலில் இருந்து படுக்கிற வரையும் நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த நீதியின் காரியம் நம்ம இருந்து வெளிப்படும். காலிலிருந்து நைட் வரைக்கும் சொல்றோம், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு நீசன், நான் ஒரு குப்பை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஒண்ணில்லாதவன், நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, இப்படியே சொன்னா அவன் வாழ்நாளெல்லாம் அந்த படம் தான் உள்ள வரும். ஆனா நான் விசுவாசிங்க, நான் நீதிமான் அப்படின்னு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ போலீஸ் அவன் ட்ரெஸ் போட்டு என்ன வேலை செய்வான்? திருட வேலை செய்ய மாட்டான், போலீஸ் வேலை தான் செய்வான். டாக்டர் ட்ரெஸ் போட்டு அவர் போய் என்ன வேலை பண்ணுவாரு? டாக்டர் வேலை தான் பண்ணுவாரு. லாயர் ட்ரெஸ் போட்டு லாயர் வேலை தான் பண்ணுவாரு. ஜட்ஜி ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் வேலை தான் போடுவாரு. ஒரு விசுவாசி பாவி ட்ரெஸ் போட்டா பாவமான வேலை தான் செய்வான். அதனாலதான் நம்ம பாவம் செய்வது ரொம்ப ஈஸி. சொல்றாங்க, என்னால குடிய விட முடியல, என்னால சில கெட்ட பழங்களை விட முடியல. ஏன்னா அவன் என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிறான்? பாவி, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு புழு, நான் ஒண்ணு இல்லாண்டவர அந்த ட்ரெஸ் போட்டுனா அவனால போல்டா
முடியாது. பாவி ட்ரெஸ் போட்டா பாவி வேலை தான் செய்வான். இன்னையிலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்க யாரா இருக்கலாம், நீங்க நீதிமான். நீங்க இன்னையிலிருந்து நீதிமான். நீதிமான் ட்ரெஸ் அவர் உங்களுக்கு அவருடைய வஸ்திரத்தை கொடுத்தார். நீதி என்ற வஸ்து, ரைச்சஸ்னஸ் கோட் இல்லைங்களா? பாருங்க, நம்மள கோட் ஷூட் போட்டா கண்ட இடத்துல உட்கார முடியாது. அது நீங்க ஒரு 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 லுங்கியோ ஒரு சாப்ஸ் ஏதோ போட்டா எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். இட்ஸ் a மைண்ட் செட். அத மாதிரி நாம எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்களோ அதன்படி நல்லா கோட் கீட்டெல்லாம் போட்டுட்டு போய் ரோட்டு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியாது. புரியுதுங்களா? கண்ட இடத்துல உட்கார முடியாது. ஆனால் தான் உங்களை தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். யுவர் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். உங்களை நீதிமான் ஆக்கிறதுனால நாம என்ன ட்ரெஸ் போட்டுருக்கோம்னா, காலையில தூங்கி ஏந்த உடனே என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? பாவி. நான் ஒரு பாவி. அந்த ஆளுங்க பாவி, நான் பாவி பாவின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது அவன் பாவி பாவத்தை தான் செய்வான். ஏன்னா அந்த ட்ரெஸ் போட்டீங்க. இன்னிலிருந்து அந்த ட்ரெஸ் விலைக்கு உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நீங்க நீதிமான். நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் பாவி என்ற உணர்வு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது. நான் நீதிமான் என்ற உணர்வு வந்துச்சேன்னா அது சீக்கிரத்தில் நீங்க விடுதலை பெற முடியும், வெளியே வர முடியும். வெளியே வந்துடலாம். யாரு நீதிமான்? நான் யாரு? நீதிமான். ஏன்னா இந்த நீதிமானுடைய அந்த சென்ஸ், அந்த அவேரன்ஸ், அந்த நீதிமான உணர்வு நமக்கு இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் பாவி என்ற உணர்வு தான் வாழ்றாங்க. பாவி உணர்வு வாழதான். ஆனால் நீங்க பாருங்க, ஆண்டவரை தேடுவதில்ல, கர்த்தரத்தை வருவதில்ல, கர்த்தர் காரியங்களை செய்வதில்லை. விசுவாசிங்க ரொம்ப பேக்கா இருக்கா. ஏன்னா அவன் குற்ற மனசாட்சியில் இருக்கிறான். பாவ குற்ற மனசாட்சி. அவன் ஆண்டவரத்துல வர முடியல. அவனால கடவுளை தேடுவதற்கு அவனுக்கு இல்லை. இல்லைங்களா? கர்த்தரத்துல வரணும்னா பாவி வந்தா அவனால வர முடியாது. ஏன்னா பிசாசு சொல்லுவாங்க, நீ பாவி. நிறைய பேர் சபைக்கு வராம, சபைக்கு போகாம நிறைய விசுவாசி இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ஸ் கான்சியஸ், நாட் சன் கான்சியஸ், நாட் ரைச்சஸ்னஸ் கான்சியஸ். ஒரு நீங்க சில தவறுகள் செஞ்சாலும் ஆனா உங்க எண்ணத்துல என்ன இருக்கணும்னா, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. நான் நீதிமான். ஆனால் தான் நான் நீதிமான் என்ற ஒரு சத்தியம் பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நீங்க பல சத்தியங்கள் தெரிந்திருந்தாலும் ஆனால் நான் நீதிமான் என்ற ஒரு சத்தியம் உங்களுக்குள்ள போனாதான் நீ யாரா மாற முடியும்? நீதிமானா மாற. ஏன்னா நீதிமானுடைய எண்ணம் வரலன்னா நீ நீதிமானா மாறவே முடியாது. அதனால அந்த நீதிமான் எண்ணம் இல்லாதனால பாவி உணர்வு எண்ணம் அதிகமா இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்ல சபைகளில் விசுவாசிகளுக்கு 99% எந்த உணர்வு தான்னா, நான் ஒரு பாவி. ஏன்னா அவன் செஞ்ச பாவம்னா அவனுக்குள்ள இருக்குது. அவன் செஞ்ச பாவம்னா கண்ணு முன்னாடி நிக்குது. தூங்கும் போது வருது, படுக்கும் போது வருது, போகும் போது வருது, எல்லா இடத்துல வருது. அந்த பாவங்களுக்காக தான் 1 யோவான்ல இயேசு சொன்னார், நீ வந்து ஆண்டவரிடம் பாவத்தை சொல்லி அறிக்கை பண்ணிடு, இயேசு இரத்தத்தால என் இருதயத்தை கழுவிடு ஆண்டவரே என்று சொன்னா நீங்க நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க. உங்களுக்குள்ள அந்த பாவம் இருக்காது. ஆண்டவரே என் இருதயத்தை கழுவும், நான் பாவம் செஞ்சிட்டேன், அறியாமல் செஞ்சிட்டேன், இப்போ என் பாவத்தை நீர் மன்னியும் அப்படி நீங்க சொல்லிட்டா உங்க பாவங்கள் இருந்து நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை பெறுவீங்க. ரொம்ப ஈஸியா விடுதலை பெறுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன மாறுங்கன்னா, நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான். விசுவாசத்தினால் ஆகும் நீதி. நீங்க நீதிமான் சொல்லி பாருங்க, பாவம் உங்களை தொடவே முடியாது. பாவம் உங்களை தொடவே முடியாது. ஏன்னா நீதிமான் இல்லையா? இது அத்தாரிட்டி, இது ஒரு பர்த் ரைட்ஸ் மாதிரி இல்லைங்களா? இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க, எங்க 2 பிள்ளைங்க என் பிள்ளைன்னு நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இஸ் அவர் சன். அவன் சொல்ல முடியாது இஸ் நாட் மை ஃபாதர், இஸ் மை ஃபாதர். ஏன்னா இட்ஸ் a birth right இல்லையா? அவன் எப்படியான இருந்தாலும் அவன் என் பிள்ளை. அப்படிதான் உங்களை நீதிமான ஆக்கிட்டாரு.
மேபி நீ சின்ன சின்ன பாவம் செய்யலாம், சின்ன சின்ன பாவம் தவறு செய்யலாம். ஆனா நீ அதிலே போயிட்டேன்னா, நீ பாவத்திலே போகும்போது பாவ உணர்விலே வாழ்ந்தா உன்னால விடுதலை பெறவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? நான் நீதிமான். யாருன்னா? யாரு நீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீதிமான். நான் நீதிமான் சொல்லி பாருங்க. அப்ப நீதிமான் வேலை ஆரம்பிக்கும். எப்படி டாக்டர் போய் டாக்டர் வேலை பண்றாரோ, நான் நீதிமான், நீதிமான் வேலை நடக்கும். அப்ப பாவங்கள் வரவே முடியாது. இந்த பாவங்கள் என்னை தொடவே முடியாது. பாவங்கள் உங்களை தொடவே முடியாது. ஏன்? நீங்க எந்த கான்சியஸ்ல இருக்கீங்க? எந்த அவேரன்ஸ்ல? நான் நீதிமான். நீங்க ஹோம்வொர்க் கொடுக்குற பாருங்க. நீங்க டெய்லி என்ன சொல்லணும்? நான் நீதிமான், நான் நீதிமான். ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை சொல்லி பாருங்க. நீதிமான். பாவம் செய்யறதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? நான் நீதிமான், நான் நீதிமான் சொல்லிட்டே நீ எந்த இடத்துல போனாலும் கொஞ்ச நாளைக்கு தான் போவ. அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் போக முடியாது. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு பிடியில் இருக்கிறவங்க நான் சொல்றேன், நீ எங்க போனாலும் நீ என்ன சொல்லணும்? நான் நீதிமான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நீதிமான் வாழ்க்கைக்குள்ள வராம பாவ எண்ணங்கள், பாவ சுபாவங்கள் உங்களை விட்டு விடுதலை பெற முடியும். ஏன்னா விசுவாசத்தினால் ஆகும் நீதி பெற்றிருக்கிறீர்கள். நீங்க நீதிமான். அதை மாற்றவே முடியாது. ரட்சிக்கப்பட்டீங்களா, இயேசு பிள்ளை மாற்றீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, நீங்க நீதிமான். யார் நீங்க? ஏன்னா விசுவாசத்தினால் ஆகும் நீதி. அந்த நீதி நீங்க விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறீங்க. விசுவாசத்தினால் பைபிள்ல சொல்லுது, இருதயத்துல விசுவாசிக்கப்படும் நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்ப நீதிய உங்க நீதி இல்ல, அது தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய நீதி. இட்ஸ் God's righteousness, God's gift ன்னு சொல்லுது. பவுல் சொல்ற ரோமர் 5:14 it's a gift of God. Righteousness is a gift of God. gift of God. gift யாருக்கு கொடுக்கணும்? நாம் விரும்பினால் gift கொடுக்கிறோம், அவ்வளவுதான். gift லவ் பேஸ்ட் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இல்லைங்க. அது லவ் பேஸ்ட், அன்பின் அடிப்படையில நாம gift கொடுக்கிறோம். அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன பண்ணார்? உலகத்தில் மனுஷர்கள் அன்பு கூர்ந்தார், அவர்கள் நேசிக்கிறார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நீதி விசுவாசத்தினால் ஆகும் நீதி உங்களுக்கு உண்டா இருக்கிறது. கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் சொல்றேன், நீங்க நீதிமான், நீங்க நீதிமான், நீங்க நீதிமான். பாவி கிடையாது. பிசாசு சொல்லுவான், நீ செஞ்ச பாவத்தை நீ பாவிப்ப, அது நேற்று, இன்னைக்கு நான் நீதிமான். I am today righteousness. I am God's child. I am God's child. நான் நீதிமானா இருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை சொல்லி பாருங்க. அடுத்த வாரத்துல நீங்க வேற மாதிரி வருவீங்க. உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், உங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், உங்க பிரச்சனைகளை மாறி, உங்க நிலைய வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க எந்த அவேரன்ஸ், எந்த கான்சியஸ், நான் நீதிமான். அது சொன்னார், ஏன் மனுஷன் பாவம் செய்யலாம்? ஏன் ஒரு மனுஷன் கெட்ட காரியங்களை செய்யலாம்? ஏன் ஒரு மனுஷன் குடிக்கிறான், கொலை பண்றான், விபச்சாரம் பண்றான், கடவுளுக்கு விரோதமான காரியம் ஏன் அப்படி செய்யறான் அப்படின்னா அவன் என்ன சொல்றாருன்னா, அவனுக்குள்ள சந்தோஷம், அவனுக்குள்ள மகிழ்ச்சி, அவனுக்குள்ள ஒரு நிறைவானது எம்ப்டினஸ். அந்த எம்ப்டினஸ் போக்கலாம் சில காரியங்கள், தப்பான காரியங்கள் செய்யலாம். அவனுக்கு சந்தோஷம் உண்டாக்குதான் அதெல்லாம் செய்யறான். அப்ப அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இல்லாம வெளியே இந்த காரியங்கள் செய்யறான், இந்த பாவங்கள் எல்லாம் செய்யறான், சின்ஸ் எல்லாம் செய்யறான். சந்தோஷம் வெளியிலிருந்து இல்ல, சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. மகிழ்ச்சி உங்களுக்குள்ளதான் இருக்கிறது, மகிழ்ச்சி எனக்குள்ளதான் இருக்கிறது, சமாதானம் எனக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் அவுட் சைட்ல கிடையாது. Joy is not outside, joy is in your inside. ஆமென். உங்களுக்குள். அதனால்தான்
the joy of the Lord is my strength. இல்லைங்களா? அப்போ அந்த சந்தோஷம் இல்லாம தான் மனுஷனுக்கு பல பாவங்களை செய்யலாம். ஆனா என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, அதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்போது நீங்கள் சந்தோஷமா இருங்கள். ஒருவன் சந்தோஷமா இருந்தா அவன் பாவமே செய்ய முடியாது. அவன் சந்தோஷமா இருந்தா அவன் குடிக்கவே முடியாது. சந்தோஷமா இருந்தா எந்த கெட்ட காரியம் செய்யவே முடியாது. சந்தோஷத்துக்கு தான் இதை செய்யறான். ஆனா தேவன் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு பரிபூர்ணம், ஒரு தெய்வீக ஒரு லவ், அந்த உறவு அவனோடு கொடுக்கும் போது அவன் நினைச்சாலும் எந்த பாவம் செய்யவே முடியாது. ஏன்னா நான் நீதிமான் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வச்சேன்னா எல்லாமே நீதிமான் வேலை ஆரம்பிக்கும். நீதிமான் வேலை என்ன? சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு, ஏராளம், தாராளம் எல்லாமே உங்களுக்குள்ள நிரம்பும். அப்போ பாவி அந்த எண்ணம் உங்களுக்குள்ள விட்டு விலகி போய்விடும். இந்த காலவேளையில நாம் கேட்ட சத்தியம் தெரியுங்களா? விசுவாசத்தினால் ஆகும் நீதி. உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். விசுவாசத்தினால் நீங்க நீதிமான். அதான் பிரகடனம் பண்ணது காலவேளையில. நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் நீதிமான். நான் நீதிமான் அப்படி நீங்க நினைக்கணும். பாவி சொல்ல பாவிக்கும் பரிசுத்தத்திற்கும் தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. பாவின்னு ஆரம்பிக்கும் போது கடவுள் கொடுத்து நீங்க போகவே. ரட்சிக்கப்படாதவன் நான் பாவி ஆண்டவரேன்னு வந்தான்னா அவனை சேர்த்துப்பாரு. நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆண்டவரே நான் ஒரு பாவி பிரதான பாவி ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டான். எவ்வளவு கிறிஸ்துவ பாவி சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஆனா அந்த ஜெபம் கேன்சல். பரலோகம் தேவன் கேட்கவே மாட்டார். உங்க ஜெபத்துல ஒரு பாவின்னு வரவே கூடாது. ஏன்னா நீங்க பாவியா? விசுவாசம் நான் பாவி தான், ரட்சிக்கப்பட்ட பாவி, பிரதான பாவி இப்படி ஜெபிப்பாங்க. நீங்க யாருன்னா ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபம் அது கேன்சல். கடவுள் கேட்கவே மாட்டார். ஏன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். பிதாவிடத்துல போனீங்கன்னா பாவம் அப்படின்னா அவர் பார்க்கவே மாட்டார். அவர் பட்சிக்கிற அக்கினி மாறி. அதனால்தான் இயேசு சிலுவையில் தொங்கும்போது 3 வருஷம் ஊழியத்துல அவர் பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருந்தாங்க இல்லைங்களா? நான் அவர் ஒன்றாக்கள், அவரை விட்டு நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு 3 வருஷம் பேசி சிலுவையில இயேசு கதறார், என் தேவனே ஏனெனே. இப்ப சிலுவையில் தொங்கும் போது தேவன் இயேசு என்ன பண்ணாரு? கைவிட்டார். ஏன் கைவிட்டாரு? ஏன் கைவிட்டார்னா இப்ப இயேசு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை சுமக்கிற பாவியா மாற்றி, தேவாட்டுக்குட்டி பாவியா மாத்திட்டார். இப்ப பிதா பாவியா பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அதனாலதான் ஒருவன் பலி செலுத்தும் போது அந்த பலியை செலுத்தி அந்த ஆளுடைய அந்த பலி மேல ஒரு அக்கினி வந்து அந்த அக்கினி அந்த பலியை சுட்டேக்கும், பச்சுக்கும். அது என்ன காட்டுதுன்னா பாவத்தின் மேல் இருக்கிற தேவனுடைய கோபாக்கினி. கோபாக்கினி. ஐசியா 53 அப்படியே சொல்லுது, நம்ம விழ வேண்டிய தேவ கோபாக்கினி அவர் மேல் விழுந்தது. யார் மேல? இயேசு மேல. இயேசு கைவிட்டார், பிதா கைவிட்டார். இயேசுவை பார்க்கல, இயேசு தேவன் பார்க்க முடியல. ஏன்னா இப்ப அவருடைய கோப அக்கினி அவரை பட்சிக்கிறது. ஆமென். பாவத்தின் இப்ப இயேசு முழுவதுமா பாவியா மாற்றார். அந்த 3 hours இல்ல 6 hours இப்போ கடவுளுடைய நியாயத்தின் அக்கினி நம்ம மேல விழ வேண்டிய அக்கினி தண்டனை, அக்கினி தீர்ப்பு யார் மேல விழுந்தது? இயேசு மேல விழுந்தது. அது ஒரு பரலோகத்தின் தேவனுக்கு வந்த அக்கினி. அது அக்கினியாய் பட்சிக்கிற தேவன். அதனால பாவின்னு அப்படி போனா அவர் பட்சிக்கிற தேவன். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவின்னு போகக்கூடாது. ரட்சிக்கப்படாம நான் பாவின்னா வாப்பா, வா, உனக்குதான் காத்திருக்கிறேன், நீ வா, என் பிள்ளை. ஆனா நீ பிள்ளையா மாறியும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டவரே நான் பாவின்னா
உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். சோ இன்னைக்கு ஒரு விதை போல நான் விதை தெரியுங்களா? நீதிமான். சொல்லுங்க எல்லாரும், நான் நீதிமான். போதனை ஒரு மிகப்பெரிய போதனை. நான் இதெல்லாம் நெக்ஸ்ட் எடுக்கிறேன். நான் யாரு? நீதிமான் அப்படின்னீங்களா? நீதிமான் வேலை செய்யுங்க. பாவின்னா பாவி வேலை செய்யுங்க. யாருக்கு வேலை செய்ய போறீங்க? நீங்க டிசைட் பண்ணுங்க. வஸ்திரத்தை போட்ட உடனே இல்லைங்களா? பாவி வஸ்திரத்தை போட்டா பாவி வேலை செய்யுங்க. நான் நீதிமான், நீ ரைச்சஸ்னஸ் வஸ்திரத்தை போட்டா நீங்க யாரா இருப்பீங்க? நீதிமான். ஆமென்.